காரியம் என்றே கருதுகிறேன் சாமி. ஆட்டை கெடுப்பது நானல், ஊரை கெடுப்பது பூணூல் போட்டவை எதற்காக அமர வைத்தாய்? நாரதனை வான்னு சொன்னாலும் கலகம், பூன்னு சொன்னாலும் கலகண்டா. அதற்கு தான் அவனை மத்தியமாக வளர்த்து மரியாதை கொடுத்த பவிமா. மரியாதை கொடுத்த என் தம்பி அடிக்கிறது. அவன் யாரு? கலகக்காரன். வானா கலகம், போனா கலகம். ஏன் சொன்னாங்க பெரிய பழமொழி? நாரதம் போன ஓடும், நாய் நொய்ஞ்ச ஓடும், உருப்பட்ட சரித்திரமே கிடையாது. வழியே போற சனின்னு என் வீட்டு வரல வந்து போன கதை அது கூட்டிருக்கிறியா? அவர் சாதாரண பிறவி கிடையாதடா. 9 பிறவியா? பிறவி எப்படி தெரியுமா? அவன் பிறவி எப்படி தெரியுமா? கழுதையின் வயிற்றிலே கங்கையின் உதித்ததும், தோட்டி வண்ணாத்திக்கு வாழ்வியை ஜனித்ததும், நாதனியாதா. நல்லா காது கொடுத்து கேளுங்க. கழுதையின் வயிற்றிலே கங்கையின் உதித்ததும். இவனுக்கு பெயர் முத தாய் தந்தையிட்ட பெயர் காங்கேயன். இவன் பிறந்தது பஞ்ச கல்யாணி என்று சொல்லக்கூடிய கழுதிக்கு பிறந்தவன். இது நான் சொல்லலப்பா. சமஸ்கிருதத்திலே சி கவி என்ற புலவன் அழகாக எழுதி வைத்திருக்கிறான். 17வது அத்தியாயம். நாம சொல்லல, 17வது அத்தியாயத்தில் சி கவி என்ற புலவன் எழுதி வைத்திருக்கிறான். இருப்பினும் அவன் சாதாரணவன் கிடையாது. தும்புரு நாரதரால் இவனுக்கு நாரதன் என்று பெயர் சூட்டப்பட்டது. தும்புரு நாரதன். ஒரு பொண்ணு ஒண்ணு பாத்துக்கிறான். அந்த ஏன் மேல பொண்ணு இல்ல பக்கத்துல உடம்புல அடி வேண்டான்னு சொல்லல, துணியில அடிக்காது. துணி ஆன்லைன்ல புக் பண்ணது. அது எப்படா மச்சான் வெளிநாட்டுல வேலை செய்யறான். என்ன நாடு? அமெரிக்கா. அமெரிக்கா. இந்த துணி வரதுக்கு 1 வருஷம் ஆகி போச்சு. 1 வருஷம்? ஏண்டா அந்த நாட்டுக்கு போர் போடுறாங்க. போர் போடல, பம்பு போடுறாங்க. சமர் போர் குண்டு போடுறானுங்க. வச்சிருப்பாங்க குண்டு. இந்த துணி சாதாரணமா வரல. மேல பறக்குதா பிளேட் இல்லடா, ஃபேஷன். ஏரோப்ளான். அது என்ன குடிஞ்சு பாடுறா, குடிஞ்சு பாடுறா. இது ஏர் கூலர். அது என்ன சமையல் ரூம்ல காத்து பார்த்து சந்து ஒண்ணு வைக்கிறது இல்லையா? அத மாதிரி வச்சுக்கிறாங்க. துணி தச்சுக்கிற போட்ட வீட்டுல ஒரே சண்டை. நீ மட்டும் மாடல் ட்ரெஸ் போட்டு அழகு பாக்குறிய. டவுசர் தச்சதுல எனக்கு ஒரு பாவாடை தைக்க கூடாதான்னு கேட்டாங்க. ஏன்னா துணியில பாவாடை கட்டி பிடிச்சா ஈரத்தால சூத்தலாம் ஒட்டிக்குதான். இதுல தச்சு போட்டா காத்து வடமா கடக்கு போகுது. நாரதன் என்னன்னு கேட்டு போயிடும். என்றாலும் கழகம், போய் என்றாலும் கழகம். என்னுடைய அரக்க குலங்கள் அழிவதற்கு முதல் காரணமே நீதான். ஆமா, ஒரு இடம் சென்று அண்ணா யார் தெரியுமா? இவன் எப்பேற்பட்டவன்? கிள்ளி விட்டு நேரமே சரியில்லை. என்னடா ஆச்சு? ஜிலேபி விற்காத எடுத்து போடான். கிலோ 70 ரூபாடா. அண்ணா இவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஒரு குழந்தை உறங்கிக் கொண்டிருக்குமா, அந்த குழந்தை நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று அதை உற்று நோக்கி பார்ப்பான். ஆஹா, இது ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறது, இதை அழ வைப்போம் என்று நினைப்பான் தெரியுமா? கிள்ளியை விட்டுமா. அடடே, அக்கம் பக்கத்துல எல்லாம் குழந்தை சத்தம் கேட்டு என்னடா என்று எழுந்து பார்க்கும் பொழுது தொட்டில சாமர்த்தியமா ஆட்டிக்கிட்டே இருப்பானா. அதுபோல பிள்ளைகளை கிள்ளி எதுக்கு வந்த? இங்கு ஏன் வந்தாய்? எங்கும் கலகம் உனக்கு கிடைக்கவில்லையா?
கஜினிக்கு போற பழக்கம். அது மட்டும் தானா? அண்ணா, தம்பி இவன் வேதாந்தமாக பார்ப்பான், வினோதமாக சிரிப்பான். வேதாந்தம் என்னடா? ஏய்! வேதாந்தம் என்னடா? இணைநாதடா, இணைநாதடா, வினோதம் பாரடா என்பதையா? எதுக்கு வந்தா? உன் தம்பி அகன் வீரனை ஓ! என்னதான் ஒரு வீட்டுல இருந்து நெருப்பு எடுப்பான், ஆமாங்க. ஊர்ல வீட்டுல இருக்கிற எல்லா வீட்டையும் பத்த வைப்பான். இருக்கட்டும் இருவா. என் தம்பி கோபக்காரன், அப்படித்தான் இருப்பான். சரி, அவன் கோபத்தை மிக சின்னவன். தாங்கள் எதற்காக ஆயிரம் இடையில வச்சு கோழிக்கறி பீராயணும். பிராஞ்சிட்ட வண்டியில அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டு ஆகாய வீரா, தானகுலத்து மக்கள் வாழ வேண்டும், ஆமாம். தேவர்களாக. என்னடா இது? கை ஒரு பக்கம் வரல. அதனால மண்டு கொடுக்குறேன். ஏண்டா இது முட்டு கொடுக்குறியா? கிடையாது. என்ன என்னது அது? இதுதான் யோகத்தண்டு. இந்த மாதிரி தான் லோ கவுண்டரா? இது இல்லை என்றால் எனக்கு நானுமே பிறக்காது. ஓஹோ, தெரியும், உங்களை பத்தி தெரியும். உங்களை போன அமாசி கூட மலையனூர்ல பார்த்தேன். எப்படிடா? என்ன பார்த்தா? ஒரு சார் நாரத காலமே செய்ய மாட்டாரு. என்ன பண்ணாரு? ஒரு சித்த வைத்தியர் கூட இவரு என்ன பண்ணுவாரு? அமாசி வேன் ஒன்று நிப்பாட்டு, இந்த தார் பை ஒன்று போட்டு மருந்து பாட்டில கும்பலா அடிக்கிட்டு இந்த கட்டியை கையில் எடுத்து மருந்து பேர் ஆரம்பிச்சுக்குவார். என்னென்ன? குத்தல் குடைச்சல், முட்டி குடைச்சல், முழங்கால் குடைச்சல், ஆண்மை குறை, சொறிப்படை, மேகப்படை, கக்கூஸ் படை, அனைத்தும் ஒரே மாதிரி ரென் சோலின். நீங்க கொடுத்த மருந்து சரியா போச்சுங்க. நீங்க கொடுத்தீங்களா அந்த சொறிப்படை மருந்து சரியா போச்சு. யாரு? நானா? டேய், மருந்து விற்கிறவனா நான்? ஏடா, நான் மருந்து விற்கிறேன். சரி, சரி, சரி. ஏன் இவ்வளவு கோவம் வருது? என்ன கோவா? என்ன மறைக்கிறீங்க? ஏண்டா என்ன? பின்ன வராது கோவா? சரி, சரி, சரி. கோபம் கொள்ளாது அசரம். அசுரேந்திரா, தானகுலத்து மக்கள் வாழ வேண்டும், தேவர்கள் அழிய வேண்டும் என்று கங்கண கட்டியிருப்பவன் நான். இப்பொழுது ஆமாம், இருவரும் பெரிய மனுஷனா நீ? உங்கள்கிட்ட பிள்ளைகா புத்தி ஓவர் ஆகுது. போகும்போது எங்க போற கேட்கலாமா? ஒரு பெரிய மனுஷன் கேட்கற கேள்வியா இது? கேட்டியா? அப்படியே நீங்க போறீங்க, ரெண்டு பேரும் அப்படியே போடுறீங்களா? என்ன முறை? தன்னை முறை தாய் என்னடா பாண்டரி என்ன நிரூபித்தாய்?